ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கு கொடுத்தாங்க இந்த பட்டு சேரீ. விஜய் விருதாச்சலத்தில் விஜய் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு போனாங்களே அதோட சரி தாங்க. 4 மாதம் கழிச்சு நேற்று தாங்க வந்தாங்க. வந்துட்டு எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா நான் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் போல் இருக்குது. அவங்க சண்டை மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. நேற்று தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு அழகான நெக் டிசைனு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச்சுங்க ஷோல்டருக்கு அகலம். இப்போ வந்து அதுக்கு 2.25 கூட 2.5 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் நெக்கு அகலத்துக்கு. அது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் டிசைனுக்கோசரம் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட கேன்வஸே கொடுக்கலங்க. கேன்வஸ் இல்லாமல் தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வைக்கிறதுக்காக ஒரு நாச் போட்டுக்கிட்டோம். இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நம்ம நெக்லேருந்து அடித்து நம்ம திருப்பிக்கலாம். ஒரு கைடு அளவுனா கைடு அளவு ஸ்டிச் போட்டுக்கிட்டு வாங்க. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சுருக்காமல் ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் போல் சின்ன சின்ன நாச் கொடுத்துக்கலாம். இப்போ இடுப்புலேயும் 1/2 இன்ச்சு அகலத்தில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். ஏன்னா நெக்கும் இடுப்பும் ஒரே டைமில் நம்ம திருப்பிடலாம் அடித்து. அதுலேயும் சின்ன சின்ன நாச் கொடுத்துக்கிறேன். நெக்கும் இடுப்பும் நம்ம இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டு ஊசி எடை தையல் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த வளைவில் வந்து கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேக் டாட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதுலேயும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எந்த ஸ்டிச் போட்டாலும் நீட்டாக அழகாக போடுங்க. ஒரே ஈவனாக போடுங்க. அப்போ தான் நம்ம எந்த டிசைன் பண்ணாலும் நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் போட்டுட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சேரீ கிளாத்து 3 பீஸு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே கலர் நூல்கண்டு போடுங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 3.5 இன்ச்சில் அகலத்தில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து கைடு அளவு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இதே மாதிரி 3 பீஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மூணு பீஸும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நாட் திருப்புற கம்பியால் 3மே திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்பி இருந்தால் கம்பியால் திருப்புங்க. இல்லாட்டினாக்கா ஊசியில் த்ரெட்டை கோர்த்து அது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே கொடுத்து இழுத்திங்கனாக்கா தானாக வந்துடும். 3 பீஸுமே நம்ம இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டோம். திருப்பி எடுத்துக்கிட்டு 3த்தையுமே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்ச பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்து போட்டு ஈவனாக மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தவறாமல் இருக்கும். இல்லாட்டினா ஒரு பீஸ் ஏற்றத்தாழ்வு வந்தால் கூட சரி வராது. இப்போ வந்து நம்ம அடித்த சேரீ பீஸை வந்து இப்போ சின்ன ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு சின்ன ஃப்ளீட்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம்.
இந்த கஸ்டமர் மாதிரி எல்லா கஸ்டமரும் இதே மாதிரி இருந்தால் நம்மளோட பொழப்பு என்னங்க ஆகுறது? கொடுத்து 6 மாதம் ஆகுது, துணி என்னாச்சு, சேரீ இருக்கா இல்லையான்னு கூட தெரிஞ்சிக்காம வந்து 6 மாதம் கழித்து வந்து ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், என்றைக்கா இருந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துட்டாங்க. ஃப்ளீட்ஸ் அடுக்கும்போது லைனாக அழகாக அடுக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து இதில் ஒரு பூ மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி ரவுண்ட்லேயே கொண்டு வந்தால் அழகாக இருக்குங்க. என்னோடய கை வடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆரம்பிச்சுனே அதே ரவுண்ட்லேயே கொடுக்கும்போது பொறுமையாக பண்ணிக்கிட்டு வருவேன். பொறுமையாக கொடுத்தீங்கன்னா அழகாக வரும். இப்போ வந்து 2 பக்கமும் ஈவனாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சென்டர் பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து சேரீயில் பார்டர் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம நெக்கில் இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து 2ஆம் மடித்து போட்டு இந்த பார்டர் கிளாத்தை வந்து உள்பக்கமாக கொடுத்து நான் இப்போ மார்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக் லென்த்தை பார்த்துக்கலாம். நெக் லென்த்து வந்து எனக்கு 9 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு எதோட தேவையோ டிசைனு அதோட நம்ம ஒரு வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வி ஷேப் மாதிரி வருங்க. ரவுண்டு வந்து வி ஷேப் மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரஃப்பாகவே மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதில் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு முறை செக் பண்ணிவிட்டு லைனும் போட்டுக்கலாம். நம்ம சாக் பீஸால் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன நாச் கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்தோன்னா ஈஸியாக திரும்பும். இப்போ சைடில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு ஊசியோட ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாங்க. அது மேலேயே அழகாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து பார்டர் கிளாத்தை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் சேரீ கிளாத்தை கூட யூஸ் பண்ணி டிசைன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்டு நானும் அப்படி தாங்க நினச்சேன். சேரீ கிளாத் வச்சு டிசைன் பண்ணலான்னு சரி பார்டர் வச்சு பண்ணாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்டர் வச்சு பண்ணுறேன். இப்போ வந்து கேன்வஸ் எடுத்திருக்கேன். கேன்வஸில் வந்து 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவல் ஷேப்பில் தான் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸில் வந்து நம்ம நறுக்கி இருக்கிற லென்த்து அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு இப்போ நான் வந்து சேரீ கிளாத் எடுத்திருக்கேன். சேரீ கிளாத்தில் ஒரு பக்கம் ஒரு 7 இன்ச்சுக்கு சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததில் இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சு சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அயர்ன் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஆனால் எனக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. நான் அதனால் ஸ்டிச்சே போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நான் பைப்பிங் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 3லேயுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் போட்டதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் மீந்திருந்துச்சு. அந்த மீந்த பீஸை எடுத்து நம்ம பைப்பிங்க்கு ஒரு இன்ச்சில் நம்ம 2-3 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கைடளவு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஓவல் ஷேப் பீஸில் வந்து நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம்.
பைப்பிங் பீஸை ஃபஸ்ட்டு வந்து கைடு அளவு பொறுமையாக ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இழுத்து போட்டுறாதீங்க, பைப்பிங் வராது. கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. ரெண்டாவதும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா பிரிச்சுட்டு வந்துடும். கிளாத்து வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க, அதனால் டபுளாகவே போட்டுக்கலாம். இப்போ பைப்பிங் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம், ஏன்னா பொறுமையாக பண்ணும்போது நம்ம வந்து பைப்பிங்கில் ஏற்றாமல் ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து பைப்பிங்கில் ஏற்றவே கூடாது ஸ்டிச்சை. இதில் எந்த இடம் புரியலையோ அந்த இடத்துக்கு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 3 பீஸுமே நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து சென்டர் பார்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அதே எடுத்து ஸ்டிச் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இப்போ குண்டூசி போட்டுக்கலாம். குண்டூசி போட்டுட்டோன்னா கொஞ்சம் கூட அசையாது, மாறாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டோன்னா அப்படியே அந்தந்த இடத்துலையே அந்தந்த பூ அப்படியே உக்காந்துரும். இப்போ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதில் கூட நான் கேன்வஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தாங்க நினச்சேன். ஆனால் சேரீ வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. அதில் வந்து கேன்வஸ் இல்லாமல் நம்ம ஓவல் ஷேப் டிசைன் வந்து கட் பண்ண முடியாது. அதனால தான் நான் கேன்வஸ் எடுத்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணிக்கிட்டாலும் அயர்ன் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டிச் தான் போடுறேன். எப்போயாவது நம்ம அயர்ன் பண்ணி நான் போடுவேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் லேஸ் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் சேரீ கிளாத் கலரு. இப்போ அதை சுற்றி ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த வளைவுலாம் லூஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த கலர் லேஸ் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு த்ரெட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். த்ரெட் சேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கஸ்டமர் இந்த டிசைனை சூஸ் பண்ணி கொடுக்கும்போதே ரொம்ப இந்த வீடியோ லாங்காக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி லாங்காக தாங்க வந்துச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமரே எனக்கு சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருந்தாங்க. அதனால தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் போடும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து சென்டரில் வந்து சின்னதாக டைமண்ட் மாதிரி ஒரு பூ மாதிரி அதை வச்சுக்கலாம். அதை வச்சு எடுத்துகிட்டு அது சில நேரம் காயட்டுன்ட்டு அதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே நெக்கில் வந்து ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு கோல்டு கலர் லேஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை வந்து சுற்றி நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். டபுள் ஸ்டிச் போடுங்க 2 லைனாக. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்சை வந்து கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த மார்க்கிங்க்கு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் குண்டு ஊசி போட்டுக்கோங்க. நான் வந்து குண்டூசி போட்டு அதில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஏற்கனவே நம்ம ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து பீட்ஸ் இது தாங்க ஃபைனல் லுக்கு. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் வந்து பீட்ஸ் கோத்துக்கிட்டேன். இந்த பூவுலேயும் பீட்ஸ் வச்சாச்சு, சென்டர்லையும் ஒரு டிசைன் மாதிரி போட்டு அதுலேயுமே பீட்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், நெக்குலேயும் அதே மாதிரி அதே மாதிரி சின்னதாக ப்ளீட்ஸ் கொடுத்து 2 டைமண்ட் வச்சு சென்டரில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாட்டில் பாருங்கள், நாட்டில் 3 அடுக்கு கேட்டிருந்தாங்க, அது மாதிரி அதுவுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்.